ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் சைல்டுன்றது இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ். நம்ம இவ்வளோ டைம் உங்களுக்கு கொடுக்கணும் பண்ணணும் இது எல்லாமே நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் வந்து செய்வாங்க. இப்போ இரண்டாவது குழந்தைன்னு வரும்போது ஷேரிங் பண்ணணும். ஷேரிங்குனாலே வந்து எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு விஷயம். நீ குதிக்காத, நீ சத்தம் போடாத, நீ டிவி கம்மியாக பாரு, நீ வெளில போய் விளாடுன்ற மாதிரி அந்த குழந்தைய இந்த குழந்தைய பேஸ் பண்ணியே பேசிகிட்டு இருப்போம் நம்ம. அப்போ தான் முதல் முறையாக கண்டிப்பு என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் திட்டுறாங்க திடீர்னு என்ன அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கற்றுறது. அந்த குழந்தை அங்கே அம்மான்றது உங்களை பார்த்தாலே நடுங்குது. அதாவது அம்மானா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி அவங்க இருந்தவங்க அம்மா பார்த்தாலே நடுங்குது. நிறைய பெண்கள் செய்கிற இன்னொரு தவறு என்னென்னா, சார் எல்லாமே நான் தான் செய்யணும், எல்லாமே நான் தான் பண்ணணும், நான் செஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிறோம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் பேரண்ட்ஸில் எங்கே தவற விடுறதா பார்க்குறீங்க? அந்த ஆங்கர் கண்ட்ரோலுக்கு என்கிட்ட கேட்பாங்க, மேம் ஆங்கர் கண்ட்ரோலுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இது தான் சொல்லுவேன், 40 minutes ஒர்க் அவுட் போங்க மேம். இல்லை, அதுவும் டேரெக்டாக மொத்த ஆங்கரையும் குழந்தைகிட்ட இறக்குறது வந்து மிக தவறான ஒரு விஷயம் தான். நம்மளோட யார் வீக்கராக இருக்காங்களோ அவங்க கிட்ட தானே சார் நம்ம கோவத்தை காமிப்போம். அது நடக்குது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். பேரண்டிங் கவுன்சிலர் திருமிகு ஆசா பாக்யராஜ் அவர்கள் அவங்க கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்மிடையே தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் நினைச்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், அந்த பேரண்டிங் கவுன்சிலிங்கில் பேரண்ட்ஸ் எங்கெல்லாம் தடமாறுறாங்க, பேரண்ட்ஸ் எங்கெல்லாம் வந்து ஒரு விதமாக ஒரு கோபப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இரண்டாவது குழந்தை அதிக கவனம் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் முதல் குழந்தை மீது கவனம் கொஞ்சம் சிதறும் நமக்கு. இதே மாதிரி ஒரு இது பார்க்கும்போது, இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, இரண்டாவது குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தை மீது கவனம் அதிகமாக இருக்கும்போது, இந்த முதல் குழந்தை வந்து நம்மள்ட்ட தொடர்ந்து பேசுறது சில பேருக்கு பிடிக்காம போகலாம், சில பேருக்கு கோபம் வரலாம். ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி பேரண்ட்ஸ் குறித்த நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? எஸ் சார், நிறைய வருவாங்க. ஏன்னா யூஷுவலாகவே வந்துட்டு ப்ரெக்னென்சி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அந்த போஸ்ட்பார்ட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிபிடி, அது வந்து இருக்கும். அதாவது thousands of hormones ஆஃப்டர் டெலிவரி அது வந்து வெளியில் போகும். அப்போ அந்த உமனுக்கு, அந்த டெலிவரி ஆன உமனுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் நிறைய நான் வந்து படிச்சிருக்கிறேன். ஓகே, அது மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்டேயும் வருவாங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுவாங்க. அந்த இடத்துல ப்ராப்பரான கேர் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் கேஸ் ஸ்டடீஸ். ஓகே, இது மாதிரி வந்துட்டு ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த ரெண்டாவது ப்ரெக்னென்சி ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் சைல்டுன்றது இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஓகே, நம்ம அந்த அப்பா அம்மா ஆகிற அந்த தருணம் வந்து அந்த முதல் குழந்தைகிட்டேருந்து கிடைக்கும் போது அது ரொம்பவே ப்ரெஷியஸாக இருக்கும். நம்ம அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் யோசித்து வச்சுருப்போம். ஓகே, நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும், ஆமாம் நம்ம இவ்வளோ டைம் அவங்களுக்கு கொடுக்கணும் பண்ணணும், இது எல்லாமே நம்ம யோசித்து வச்சுருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் வந்து செய்வாங்க. நெட்டை பார்ப்பாங்க, கவுன்சிலர்ஸ் மீட் பண்ணுவாங்க, புக்கு படிப்பாங்க நிறையா அப்படின்ற மாதிரி இது எல்லாமே இருக்கும். இந்த ரெண்டாவது குழந்தை வரும்போது முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் சைல்டோட பெர்ஸ்பெக்டிவ் யோசிப்போம் சார். அப்புறமா அந்த அம்மா கிட்ட போவோம். நான் என்ன கிளைண்ட் வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். நமக்கு மட்டுமே இருந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன். அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. 24 hours நம்ம கூட தான் இருந்தாங்க. அது என்னோட வீடு. இந்த இடத்துல வந்துட்டு இப்போது நம்மளுக்கு ஒரு சிப்ளிங் வராங்க, அப்போ அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணுன்றது அந்த குழந்தையோட மனநிலை. அதுவும் அவங்களும் குழந்தை தான். அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? ஓகே, அது அம்மா வந்து அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுலேருந்தே ஆரம்பிச்சிடும். ஏன்னா அம்மாவால் பெருசாக அந்த குழந்தைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அண்ட் கேரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தையிலேருந்து அம்மா கிட்ட போயிடும். ஏன்னா அவங்க இன்னொரு பேபி வந்து ஷீ இஸ் ஹேவிங் another பேபி அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் போயிடும் எல்லாமே. ஸோ அப்போலேருந்தே ஒரு சின்ன சின்ன ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல எல்லாம் அப்பா ஹேஸ் டு டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது நடக்க மாட்டேங்குது. ஓகே, அண்ட் இங்கே இன்னொன்று நான் சொல்லுவேன் சார். அதாவது என்ன தான் தாத்தா பாட்டி இருந்தாலும் ஓகே, அப்பா அம்மான்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்பா அம்மா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, நீ உன் தாத்தா பாட்டி கூட தானே இருக்கிற, உனக்கு வீட்டில் ஒரு ஆள் இருக்குன்னா நோ. அப்பா அம்மா ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட இருந்தால் அதுவே அவங்களுக்கு வந்து ப்ரெஷியஸ். அது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க சார். ஓகே, அது வந்து ஷுட் பி டேக்கன் கேர். ஸோ இந்த குழந்தை வந்து ஏற்கனவே அப்படி இருக்கும். அப்போ டெலிவரிக்கு அப்புறம்
ஃபிசிக்கலாக பார்ப்பாங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே அந்த இடத்துல தான் போகும். ஓகே, அப்போ இந்த குழந்தை அங்கே ஆசையாக வந்து அவங்களோட சிப்ளிங்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் வந்தால் கூட ஐயோ பாப்பா வேணாம் தொடாத, பாப்பாவுக்கு வலிக்கும், பாப்பாவுக்கு இது பண்ணும், பாப்பா அழுதுரும், நீ குதிக்காத, நீ சத்தம் போடாத, நீ டிவி கம்மியாக பாரு, நீ வெளில போய் விளாடுன்ற மாதிரி அந்த இந்த குழந்தைய பேஸ் பண்ணியே பேசிகிட்டு இருப்போம் நம்ம. லவ் அண்ட் கேர் அவ்வளோ ரொம்ப டூ மச் ஆஃப் செல்லம். ஓகேங்களா, வந்து நான் சொல்லுவேன் பேரண்டிங்கில் எப்பயுமே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கணும், ஓகே, அந்த செல்லம் கொடுக்கறதும் இருக்கணும். இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு பேரண்டிங்கை கொண்டு போனால். இந்த இடத்துல பயங்கரமாக வந்துட்டு செல்லம் கொடுத்து அந்த குழந்தைய வச்சுட்டு இப்போ 2வது குழந்தை வந்ததுக்கப்புறம் அவங்களால டைம் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இந்த குழந்தை இங்கே என்ன செஞ்சாலும் அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல 6 வயசு ஆகுது. 6 வயசுன்ற போது அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி டேண்ட்ரம்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் டே ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், படிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஹோம்ஒர்க் எல்லாமே அந்த குழந்தைக்கு புதுசு. எந்த தவறு செஞ்சாலும் இந்த இடத்துல அம்மா வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷனுக்கு போயிடுறாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் கத்துறது, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கத்துறது. அந்த குழந்தை அங்கே அம்மான்றது உங்களை பார்த்தாலே நடுங்குது. அதாவது அம்மானா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி அவங்க இருந்தவங்க அம்மா பார்த்தாலே நடுங்குது. இந்த அதர் ஹேண்ட் ஹஸ்பண்ட் இஸ் வெரி கேரிங், லவ்விங் எல்லாமே இருக்குது. ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு டைம் கிடைச்சா வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுறாரு. ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த குழந்தைக்கான டைம்ன்றதே அங்கே கம்மியாயிடுது. ஓகே, இவங்க வந்து நான் செய்கிறது தவறு மேம், நான் என் இது கோவத்தெல்லாம் அந்த குழந்தைகிட்ட காமிக்கிறேன் மேம் அப்படின்னு அவங்க தவறுகள் எல்லாமே அவங்க சொல்கிறாங்க சார். ஓகே, பட் வென் இட் இஸ் கம்மிங் டு ரியாலிட்டி ஷீ இஸ் நாட் டூயிங் இட் ப்ராப்பர்லி. ஷீ நீட்ஸ் செல்ஃப் கேர். அவங்களுக்கான கொஞ்சம் டைம் வேணும். வீட்டில் வேறு யாரும் கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த 2 குழந்தைங்க தான். ஹஸ்பண்ட் வந்து வீட்டு வேலைக்கு வேணா நீ வச்சுக்கோலன்ட்டு ஈஸியாக இதை வந்து சொல்லிடுறாங்க சார் எல்லாருமே. ஓகே, பட் சில வேலைகள் அவங்க தானே செஞ்சாகணும். அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இவங்களும் அப்படி தான், எனக்கு வீட்டுக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. அப்போ இந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே விட்டுடுறாங்க. 6 வயது குழந்தைக்கு என்ன வேணும், அம்மாவும் அப்பாவும் இறங்கி நின்று விளையாடணும் அவங்களோட. ஓகே, அது வந்து இங்கே மிஸ் ஆகுது. அந்த ஒன்னே ஒன்று தான் சார் சொன்னேன் அவங்கள்ட்ட, அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரொட்டீனை மாற்றிக்கோங்க. அதாவது எல்டர் சைல்டு குழந்தை ரொட்டீன் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அதாவது இப்போ அந்த குழந்தை வந்து காலையில் 9:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு வச்சுட்டு உங்களோட எங்கர் ஒன்னை தூங்க வைங்க, தூங்க வச்சிருங்க. அப்போ இந்த குழந்தை வரும்போது ஒரு 1 மணி நேரம் டெடிக்கேட்டடாக அந்த குழந்தைக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எல்லா பிரச்சனையுமே தீந்துரும். அவங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆமாம் மேம் நான் வந்துட்டு அதாவது ஒரு சாலிடாக ஒரு 5 to 10 minutes என்னால் வந்து பண்ண மாட்டேங்குது. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரொட்டீனில் வந்துட்டு. அண்ட் அவங்களுக்குமே வந்துட்டு ஷீ நீட்ஸ் ஹெல்ப். ஆக்சுவலி அந்த ஹெல்ப்பை வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அதாவது ஹஸ்பண்ட் வந்து அப்படி தான் இருக்காருன்னா அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேலை வாங்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அதை கரெக்ட். நிறைய பெண்கள் செய்கிற இன்னொரு தவறு என்னன்னா சார், எல்லாமே நான் தான் செய்யணும், எல்லாமே நான் தான் பண்ணணும், நான் செஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஓகே, பட் தே நீட் டு ஆஸ்க் ஹெல்ப், ரைட்? எஸ், அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்டும் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும், அது எல்லாமே இருக்குது. பட் இவங்களும் கேட்கணும்ல, எனக்கு எல்லாம் செய்ய எனக்கு முடியலப்பா, நான் ஒரு 1/2 மணி நேரம் படுக்கிறேன், இல்லை நான் வந்து விளாட்றேன், பாப்பா கூட விளாட்றேன், எல்டர் ஒன் கூட விளாட்றேன், நீங்கள் கொஞ்சம் இந்த கிச்சன்லலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா, இல்லை கொஞ்ச நேரம் இந்த 8 months பேபியோ இல்லை 6 months பேபியோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வாங்க, ஒரு வாக் கூட்டு போயிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் எல்டர் ஒன்னை பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். இது வந்து 2 பேருமே சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். இது இப்போ இதுல யார் மேல தப்பு சொல்றது? தப்பு சொல்ல முடியாது. இது வந்து இல்ல சார், தவறு நான் சொல்லுவேன் கண்டிப்பா. அம்மா அப்பா 2 பேருமே தான் இதுல வந்து அந்த பொண்ணு பாதிக்கப்படுறாங்க. அது தெரியாம கூட பண்ணிருக்காங்க. இன்டென்ஷனல் தெரியுது சார், நல்லாவே நம்ம தேவையில்லாததுக்கெல்லாம் கத்துறோம் அப்படின்றது தெரியுது. ஓகே, அப்ப அந்த கத்துறதை ஃபர்ஸ்ட் மாத்தணும்ல. அது நம்ம மாத்தணும், நம்ம என்ன செய்யணும், ஒழுங்கா அந்த வேலைகளை அந்த செல்ஃபா நம்ம அலோகேட் பண்ணிக்கணும்ல, அதை மாத்தணும் சார் இந்த இடத்துல. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் அவங்க மட்டும்தான் வந்து நான் கவுன்சிலிங், நீங்கள் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு வாங்க நான் பேசணும்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அவங்கள்ட்ட. இந்த பேரண்டிங்னு வரும்போது மேம், இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எங்கெல்லாம் பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போது நீங்கள் சொல்கிறது என்ன தெரியுது அப்படின்னா, பேரண்டிங்கை சக்ஸஸாக பண்ணோம் அப்படின்னா டைமையும் மேனேஜ் பண்ணி ஆகணும். இங்கே சக்ஸஸ் இருந்தால் மட்டும் தான் இங்கே சக்ஸஸ் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் பேரண்ட்ஸில் எங்கே தவற விடுறதா பார்க்குறீங்க? பெருவாரியான காரணங்கள் எதை சொல்லுவீங்க நீங்கள்? சார் இப்போ என்கிட்ட இப்போ இவங்க எப்படி கவுன்சிலிங் வந்திருப்பாங்க, நம்ம வீடியோஸை தான் பார்த்துருப்பாங்க யூடியூப்பில். ஸோ நம்ம வீடியோ பார்க்கணுன்ட்டு அவங்க எடுத்திருப்பாங்க, இல்லை யூடியூப்பில் ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு எடுக்கும் போது உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஏதாவது வந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15 minutes
ஒரு 20 minutes இல்லை டைம் செலவு பண்ணியிருப்பாங்களா? இதில் ஒரு 10 நிமிடத்தை கம்மி பண்ணால் அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை செய்கிறதுக்கு வருமா அது? ஓகே. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி வேக்கப் அண்ட் சீக்கிரமாக பெட்டுக்கு போகிற பழக்கத்தை கொண்டு வரணும். ஆனால் அவங்கக்கிட்ட டாட்லர், அது சின்ன குழந்தை இருக்கிறதுனால அந்த ஸ்லீப் டைம் இப்போதைக்கு கொஞ்சம் கொண்டு வரது கஷ்டம். பட் ஆஃப்டர் 1 year கண்டிப்பாக அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஓகே. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஐடியில் வேலை செய்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நைட்டு மீட்டிங் இருக்கும், குழந்தைங்களோட எங்களால் போய் தூங்க முடியாது, யாராவது ஒருத்தவங்க போங்க, நாங்கள் படுத்தா நாங்களும் தூங்கிடுவோம் சார், அதுக்கெல்லாம் நம்ம என்ன சார் ரெண்டு பேரும் ஐடியில் ஒர்க் பண்ண என்ன இல்லை, நானும் குழந்தைங்களோட படுத்தா நானும் தூங்கிடுவேன் மேம், எனக்கு அவ்வளோ அசதியாக இருக்குன்னா யூ நீட் டு ஒர்க் ஆன் இட். உங்கள் ஃபிசிக்கலாக இப்போ நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் எடுத்துப்பாங்களா குழந்தைங்க தூங்குறதுக்கு? 9:30 மணிக்கு கூட்டு போயிடுங்க பெட்டுக்கு, 9 மணிக்கு கூட்டு போங்க. நீங்களும் அவங்களோட உட்காருங்க, ஸ்டோரி சொல்லுங்கள், அவங்கள தூங்க வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ பண்ணுங்கள். இல்லை யூ ஹேவ் சம் நேப் ஆஃப்டர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 minutes மதியானம் அந்த தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நைட்டு வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஃபோனை கம்மி பண்ணாலே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் வந்து தெரியல, மிச்ச விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நிறையாவே சும்மா கூட உட்காந்துருப்போம் சார் நம்ம, ஆனால் நம்ம குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு யோசிப்போம். ஆமாம், அதான் குழந்தைங்கள கூட ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் டைம் இல்லைன்னு மாதிரி சொல்கிறாங்க, காரணம் சொல்லுவாங்க நிறைய. ஆமாம். அண்ட் எல்லாருமே நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் மேண்டட்ரி சார். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும், வாக்கிங்கோ ஜிம்மோ இல்லை வீட்லேயே ஏதோ ஒரு ஒர்க் அவுட்டோ பண்ணும்போது தான் நம்மளோட உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். ஓகே. அப்படி ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு பேஷன்ஸே வரும், கோவப்பட மாட்டோம். நம்ம ஒரு விஷயத்துக்கு குழந்தைங்க கிட்ட கோவப்படுறதுக்கு முன்னாடி யோசிப்போம். இது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் தான் ப்ராப்பராக நம்ம உடம்புல எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணுமோ அதெல்லாம் வேலை செய்யும். ஸோ எப்படி வந்து மற்ற விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அது மாதிரி வந்து ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே தேவை. ஓகே. அப்போ தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் ஒழுங்காக வேலை செஞ்சு அந்த ஆங்கர் கண்ட்ரோலுக்கு என்கிட்ட கேட்பாங்க, மேம் ஆங்கர் கண்ட்ரோலுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இது தான் சொல்லுவேன், 40 minutes ஒர்க் அவுட் போங்க மேம். ஓகே. ஏதோ ஒன்று செய்யுங்க, ஜிம்முக்கு போய் தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. இப்போ யூடியூப்பை எடுத்துகிட்டா எல்லாமே வருது இல்லை, அதில் தான் அதை பார்த்து நம்ம செய்யலாம் பண்ணலாம். ப்ராப்பராக பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆங்கர் கண்ட்ரோலுன்றது ஓரளவுக்கு கிடைக்கும். அதுவும் டைரக்டாக மொத்த ஆங்கரையும் குழந்தைகிட்ட இறக்குறது வந்து மிக தவறான ஒரு விஷயம் தான். நம்மளோட யார் வீக்கராக இருக்காங்களோ அவங்க கிட்ட தானே சார் நம்ம கோவத்தை காமிப்போம், அது நடக்குது. பட் ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா அது அப்படியே இந்த இடத்துல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அவங்க பண்ணுவாங்க. கரெக்ட் மேம். ஸோ நீங்கள் சொன்னது போல் நிச்சயமாக வந்து டைம் இஸ் ப்ரெஷியஸ், அதே மாதிரி சில்ட்ரனும் ப்ரெஷியஸ் தான். நம்ம ரெண்டையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் ஒரு லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம் கருத்துக்களுக்கு. தேங்க்யூ.